தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரஜினி சாரே டேட் தரப்போறாரு. இந்த படத்துக்கு இப்படி பண்ண ரஜினி சார் இப்போ டேட் கொடுக்கு, அதுக்கு என்ன பப்ளிசிட்டி பண்ணுவேன்னு. ஆனால் ரஜினி சார் டேட்டு கொடுத்துட்டாருன்னா வானத்திலேருந்து செய்தி அறிவிப்பேன். 1985 நான் அதை அனௌன்ஸ் பண்ணுறேன். வானத்துலேருந்து செய்தி அறிவிப்பேன். 36 வருஷம் பொறுத்து வானத்தில் இது எப்படி இருக்கும்? ஷாருக் கான் வந்து நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து பப்ளிசிட்டிக்காக ஒரு டீமே வச்சுருக்கிறேன். இந்த டேபிள் மீட்டிங்கில் சொல்கிறாரா, நீங்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கீங்க, இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருந்துன்னு ஒருத்தர் வானத்துலேருந்து ரஜினியை வச்சு போட்டார் விமானத்தில். பாம்பு தலை தட்டுற மாதிரி ஒரு ஸ்டில்லு, நல்ல ஹாப்பி மூடில் ஒரு ஆட்டுக்குட்டி தோலில் போட்டு அப்படி சிரிப்பார். அதை ஒன்று எடுத்தேன். இந்த போஸ்ட் எடுத்து போய் பெங்களூரில் விஎஸ்என் சுவாமிநாதன் போஸ்ட் ஒட்டி அது பெரிய வசூலாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பப்ளிசிட்டியை ஃபாலோ பண்ணினா படம் வாங்குவோம். ப்ரொடியூசராக ரஜினி சார் படம் பண்ணணும் அப்படிங்கும்போது இடையில எந்தெந்த காரணங்களால் தள்ளி போச்சு சார்? அவர் சொன்ன டைரக்டருங்க சேர்ந்து பண்ண வேண்டியவங்க பிரிஞ்சுட்டாங்க. நாளைக்கு ஹைதராபாத்லேருந்து பர்ச்சூரி பிரதர்ஸ் வராங்க, வந்தானா அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்ன படம் தான் அண்ணாமலை. நிறைய சக்ஸஸ் கொடுத்துருந்தாலும் சில இடங்களில் உங்களோட கணிப்பு மிஸ் ஆகலாம். இப்பி படம் தெலுங்கில் எடுத்தேன். இல்லைன்னு ஒரு காதல் டைரக்டர் தான் கிருஷ்ணா எடுத்தார். ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய கோல் அடிக்கணும்னு இருக்கிறேன். ஆனால் காப்பி பார்க்கும்போது அது வந்து ஒரு ரொம்ப செக்ஸியாகவும் கிளாமராகவும் எடுத்துட்டேன். சார், இப்போது இந்த ப்ரொமோஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ப்ரொமோஷனுக்கே பேர் போனவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் தான் முதல்ல எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு படத்துக்கு இப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாமா அப்படின்னு ப்ரொமோஷனை வெகுஜன மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டின மாதிரி நான் பார்த்தது கபாலியில் தான். அதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. இப்போ கந்தசாமி படங்கள் எடுத்தாலுமே வந்து அந்த சமயத்தில் அது வந்து ஒரு கிராமத்தையும் நம்ம தத்தெடுக்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது நல்ல எண்ணத்தில் எடுத்தாலும் அது ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாகவும் நிறைய இடத்துக்கு அது போய் சேர்ந்துச்சு. ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது எந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்சுது? இல்லை, எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷன் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு வந்து கதை இருக்கணும். கதை இருந்தால் தான் ப்ரொமோஷனுக்கு எடுப்படும். கதை இல்லாத நீ என்ன ப்ரொமோஷன் எடுத்துமோலாம் ஒரே நாள் ஒரே கதையாயிடும். நீ கதை உண்மையான ஒரு படத்தினுடைய ஜீவனாடியே கதை தான். அந்த கதை தான் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு மாதிரி. அதுதான் நம்மளுக்கு ஜீவன். அந்த ஜீவன் இருந்ததுன்னா நம்ம என்ன வேணாலும் விளாட்லாம். ஓகே, ஆமாம். உதாரணம் சொல்லப்போனால் நான் வந்து அந்த பீரியட்லேயே, அதாவது நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும் பொழுதே 4 சீட்டு ஒட்டின இடத்துல பைரவிக்கு 6 சீட்டு ஒட்டினேன். யார் படத்துக்கு எல்லாமே 6 சீட்டு ஒட்டின பிறகு எல்லாமே 6 சீட்டு போகும்போது நான் 24 சீட்டு ஓட்டினேன். அதுக்கப்புறம் முதல் பூஜைக்கே வந்து கூலிக்காரனுக்கு போஸ்ட் ஓட்டினேன். இன்று படப்பிடிப்பு துவக்கம்னு பூஜைக்கு போஸ்ட் அடித்து ஓட்டினேன் கூலிக்காரனில். இந்த மாதிரி எல்லாமே அதே மாதிரி கூலிக்காரனுக்கு வந்து கைவண்டி வலிச்சு போகிற மாதிரி சிலையை செஞ்சு, விஜயகாந்த் சிலையை செஞ்சு வச்சு தேவியில் ரிவால்விங்கில் வச்சேன். அந்த வண்டிக்கு முன்னாடி சாக்கு மூட்டெல்லாம் போட்டு அது வண்டி வலிக்கிற மாதிரி பண்ணேன். அதுக்காக அவர் எடுத்து போய் பொன்னேரியில் இருக்கிற சிற்பிக்கிட்ட உட்காந்து அவருடைய முகத்தை வடிவமைச்சது சிலையா. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அந்த யார் படத்துலேயே பார்க்க போனீங்கன்னா ஒரு சாமியார் தவம் இருக்கிற மாதிரி, படத்தில் சம்மந்தமே இல்லாத ஒரு சாமியார் வந்து கார்ட்டூனில் ஒரு சாமியார் தவம் ஒத்த காலில். அப்போ பக்கத்தில் ஒரு லேடி கேட்பா, ஏன் அந்த சாமியார் ஒத்த காலில் தவம் இருக்கிறார்? அவர் யார் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கலையா, டிக்கெட்டு கிடைக்கணும்னு வேண்டி சாமி தவம் இருக்கிறார். இப்படி ஒன்று மாற்றி விடுவேன். ஓகே. என்ன அதே மாதிரி ஒரு குழந்தை அழுவும். ஏன் இந்த குழந்தை அழுவுது? அது ஏ சர்டிஃபிகேட் படமா, யார் குழந்தைய உள்ள விட மாட்டேன்றாங்கன்னு அழுவுது. இப்படி எடுத்து போவேன். 100வது நாளுக்கு வந்து நம்ம பொர்ஷாக்கில் இருக்கிற ஏரியா, அந்த சரவணாத்தட்டு ஓட்டேரி சைடு காலையில் பசங்கள்லாம் மலம் கழிக்கும்ல, அதுங்கெல்லாம் கூட்டு போய் செவத்தில் வச்சு எழுதுகிற மாதிரி எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை எடுத்து 100வது நாள் அதுங்க எழுதுகிற மாதிரி எழுதி அது பண்ணோம். அதெல்லாம் பெரிய சென்சேஷன் ஆச்சு. ஓகே சார், இப்போ இந்த சமயத்தில் கூட இப்போ இந்த ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஏகப்பட்ட ஒரு விஷயத்தில் மாறிட்டு இருக்கு. இன்டர்வியூஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து சீரியலுக்குள்ளே வந்துட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான ப்ரொமோஷன் டாக்டிக்ஸாக இருக்கட்டும். சமீபத்தில் இந்த மாதிரியான ப்ரொமோஷன் வந்துட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ரசித்த ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் விஷயங்கள் சொல்ல முடியுமா? நான் வந்து சொல்லணுன்னா நீ வந்து கபாலியை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்காக நான் உலகமே அதிசயித்த ஒரு விளம்பரம். அது எப்படின்னா 85 வந்து 100வது நாள் விழா யார் கொண்டாடுறோம், ரஜினி சார் தான் வந்து அந்த விழாவில் கலந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போது என்னை பற்றி ஒரு கதையை சொல்கிறாரு. பைரவில் ஒரு சூப்பர் ஸ்டார் கொடுத்ததை வச்சு அவர் வந்து அந்த படத்தின் 100வது நாள் விழா வந்து என்னை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையை சொல்லிட்டு ஒரு ஏழை நண்பனை என்னை சித்தரித்து இவ்வளோ பணக்காரங்களாம் மேடையில் உட்கார வச்சுருக்காரு
அப்படி சொல்லி இப்படிப்பட்ட நல்லவங்களை இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் சம்பாதிச்சா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், ஸோ அப்படிப்பட்டவருக்கு நான் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னார். உடனே தேவி பத்திரிக்கையில் மணியண்ணன் இருக்கார், தேவி மணியண்ணன், அவர் வந்து உடனே ஆஃபீஸ்க்கு வந்து, ஏப்பா ரஜினி சாரே டேட் தரப்போகிறாரு, இந்த படத்துக்கு இப்படி பண்ண, ரஜினி சார் இப்போ டேட்டு கொடுக்கு, அதுக்கு என்ன பப்ளிசிட்டி பண்ணுவேன்னு. ஆனால் ரஜினி சார் டேட்டு கொடுத்துட்டாருன்னா வானத்துலேருந்து செய்தி அறிவிப்பேன். 1985 நான் அதை அனௌன்ஸ் பண்ணுறேன், வானத்துலேருந்து செய்தி அறிவிப்பேன். 36 வருஷம் பொறுத்து வானத்தில் இது எப்படி இருக்கும்? ஸோ ஆத்மார்த்தமாக நம்மளால் என்ன நினைக்கிறோமோ செய்ய முடியுமோ அது கடவுள் அமைச்சு கொடுப்பாரு. இன்றைக்கி எங்கே திரும்பினா அது இது நார்த் இந்தியாவில் வந்து ஷாருக் கான் வந்து நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து பப்ளிசிட்டிக்காக ஒரு டீமே வச்சுருக்கிறார், ஒரு 11 பேர், அவங்களுக்கு மாதம் சம்பளமும் கொடுத்துன்னு இருக்காரு. அவருக்கு அந்த மேடையில் அந்த டேபிள் மீட்டிங்கில் சொல்கிறாராம், நீங்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கீங்க, இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருந்துன்னு ஒருத்தர் வானத்துலேருந்து ரஜினியை வச்சு போட்டார் விமானத்தில். அப்போது இது என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டார். அங்கே இந்து பத்திரிகைகளுக்கு ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஷாருக் கான் இப்படி ஃபீல் பண்ணாருன்னு. சார் நீங்கள் பேசும்போது அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு பிடிவாதம், அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. நாம் அப்போ ஒன்று சொன்னோம், அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சே காட்டிடணும். இந்த வைராக்கியமும் பிடிவாதமும் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இல்லை அது வந்து அனிச்சை செயல் மாதிரி அதுவாக நம்மளை எடுத்துப்போம். நம்ம ஒரு புனிதமாக நம்ம ஒன்று நினைக்கிறோமா அது கண்டிப்பாக நடந்தே தீரும். நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் இருந்தால் தான் அது அப்படி போயிடும். அது இல்லாமல் தொழில் பக்தியோடு நம்ம நினச்சது நடத்தணும்னு நினச்சிருந்தா அது கண்டிப்பாக அமைஞ்சே தீரும். அது எல்லாருக்குமே அமையும். சரி, இப்போ பப்ளிசிட்டி டிசைனராக நீங்கள் பைரவி டைம்லலாம் ஒர்க் பண்ணும்போது, ப்ரொடியூசராக ரஜினி சார் படம் பண்ணணும் அப்படிங்கும்போது இடையில எந்தெந்த காரணங்களால் தள்ளி போச்சு சார்? அவர் சொன்ன டைரக்டருங்க சேர்ந்து பண்ண வேண்டியவங்க பிரிஞ்சிட்டாங்க. அதனால் யார் படத்துக்கு அப்புறம் சக்தி சுப்பிரமணியமும் யார் கண்ணனும் தனித்தனியாக படம் பண்ணது விட்டு அவங்களோட ஜாயின் பண்ண முடியல. அதே நேரத்தில் சார் வந்து நடுப்புற என்னை வந்து ஒரு தடவை பாம்பேக்கு கூப்பிட்டு வந்தார், ஹாலிடேயில் அவரே ரூம் போட்டு தங்க வச்சு. அப்போ நான் அழைச்சின்னு போன சகோதரர் வந்து சப்ஜெக்ட் சொல்லும்போது அவருடைய இன்டெலெக்சுவலை மெய்ப்படுத்துறதுக்காக ஒரு ஊம கதையை சொல்கிறார். அவருக்குன்னு வச்சு இந்த கதையை ஒரு 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 இன்சிடென்ட் நடக்கும், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ஹீரோயினுடைய கதை ரொம்ப கிராண்டியராக பண்ணி சொன்ன கதையை சொல்லாமல் வேற ஒரு கதையை சொல்கிறார், ஒரு ஊம கதையை சொல்கிறார். அப்போது சார் வந்து ஃபஸ்ட் ஆஃபரில் கேட்டுட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு டிஃபன் தோசை இட்லி இதெல்லாம் வாங்கி அவரே பரிமாறி சாப்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கதாசிரியர்கிட்ட போய் ரூமில் விட்டுட்டு என்னை வர சொல்லியிருந்தார். என்னதானே கதை நல்ல கதை தான், ஆனால் என் ரசிகன் வந்து 5வது ரீலுக்கு அப்புறம் நான் பேசுறது ஏற்றுப்பானா, பேசும்போது நான் தேக்க தீஜியன்னு ஒரு ஹிந்தி பேசினா எப்படி ஏற்றுப்பான்? ஸோ நாளைக்கு ஹைதராபாத்லேருந்து பர்ச்சூரி பிரதர்ஸ் வராங்க, வந்தானா அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்ன படம் தான் அண்ணாமலை பீரியடில் எனக்கு ஒரு படம் பண்ணுன்னு அதுக்காக வர வச்சு பேசுறது அது தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை வந்து என்னை வீட்டுக்கு அழைச்சி உட்காந்து ஒரு கதையே வந்து இந்த மாதிரி எடுக்க போகிறோம், இது வந்து முதல் வந்து உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வரும், அதுக்கப்புறம் படம் ஸ்க்ரீனுக்கு ரிலீஸுக்கு அப்புறம் அவுட்ரீட் பண்ணும்போது ஒரு 40% உங்களுக்கும் ப்ராஃபிட்டில், 40% ராகவேந்திரா ட்ரஸ்ட்டுக்கும், 20% டெக்னீஷியனுக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி எந்த நேரம் உங்களை கூப்பிடுன்னு சொல்லி கை கொடுத்து என்னை வழியில் அனுப்புகிறார். வெளில போகும்போது எதிர்க்க 2 பேர் வராங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்காக என்னை கூப்பிட்டு தானே இந்த மாதிரி நான் இன்றைக்கி நைட்டு சுவிட்சர்லாந்து போகிறேன், நான் வந்து சொல்கிறேன் சாருக்கு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த படம் தான் முத்து. அதுக்கப்புறம் 3வது கூப்பிட்டு படம் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது நான் அவர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி மயிலாப்பூர் இடைத்தேர்தலில் வைகோ வந்து என்னை வந்து நிற்க சொல்கிறார், நான் எவ்வளோ வேணாம் 50 லட்சம் டொனேஷன் கூட கொடுத்துறேன், என்னை விட்டுடுங்கன்றேன், அவர் கேட்க மாட்டேன். உங்களை விட ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு 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 பொலிட்டிக்கலில் வந்து ஒரு நல்ல மனிதர் வந்து எனக்கு முதல் கேண்டிடேட்டாக வந்தால் நல்லா இருக்குமேன்னாரு. நான் எவ்வளோ வருத்தம், வீட்டுக்கு வந்து விடிகாலில் வந்து வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு எங்கள் மாமனார் எங்கள் பிரதர் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டார், பண்ணிவிட்டு நிற்க வைக்கிறார்.
அப்போது நான் ரஜினி சார்கிட்ட சொல்ல போகும்போது அவர் வந்து என்னை கூப்பிட்டு படம் கொடுக்கறதுக்கு பேசுகிறாரு. என்ன தானே இப்படி திடீர்னு நான் ஒன்று நினச்சின்னு உன்னை கூப்பிட்டா நீ இன்னும் இப்படியே கை வச்சிடமுன்னா நீ இப்போ என்ன செய்யறதுன்னாரு. இல்லை சார் இந்த வார்த்தை கொடுத்து 4:30 மணிக்கு ப்ரெஸ் மீட் இருக்குது சார்னு. நான் என்ன செய்யணும் உங்கள் ஆசீர்வாதம் ஒன்று போதும் சார்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த படம் தான் பாட்ஷா. ஸோ எப்படி ஒரு சூழ்நிலையில் வந்திருக்குது. அதே இப்போ போன மாதம் கூட நம்ம ஆர்வி உதயகுமார் வந்து என்கிட்ட சொன்னானே, நான் தானே எஜமான் உங்களுக்கு தானே பண்ணணும், சார் வந்து உங்கள் பேர் 2வதாக சொன்னார் ஏவிஎம் தானு அப்படின்னு சொன்னாருண்ணே. முதல்ல உங்கள் பேர் சொன்னால் உங்களை தான் நான் சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு பண்ண வேண்டியதுன்னா அது அப்படி போயிடுச்சுட்டேன். இந்த மாதிரி நிறைய. ஆனால் வானத்தில் போய் நிற்க வைக்கிற அளவுக்கு இருக்கணும்னும் போது அது கபாலியாக தான் இருக்கு. கபாலி எப்படி அமைஞ்சுது? ஒரு நாள் வந்து கூப்பிட்டு திருஷ்யம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். திருஷ்யம் அந்த ரீமேக். அப்போ சொன்னால் அது வந்து ஆல்ரெடி தெலுங்கில் வெங்கடேஷ் பண்ணுறார் சார். வெங்கடேஷ் பண்ணும்போது எனக்கு வந்து தெலுங்கு மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு 30-40 ரூபா வர வேண்டியது மிஸ் ஆகிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் சரி அப்புறம் வந்து இன்னொருத்தர் ஜாயினோடு சேர்ந்து பண்ணுவோம் சார். அதில் என்னன்னா ஜாயின் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து தொழில் ரீதியாக நான் கொஞ்சம் செலவு பண்ணி எடுக்கணும்னு நினைப்பேன், அவங்க ஏதாவது சிக்கனான்னு சொல்லுவாங்க, அதனால் சின்ன நெருடல் வரும் சார் அப்படின்னேன். சரி அப்படின்னு சொல்லி விட்டார். அப்புறம் வேறு ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு இயக்குனர் ஃபஸ்ட் காப்பி மாதிரி பண்ணி தரலாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் ஃபஸ்ட் காப்பி பண்ணால் அது சிக்கனமாக போயிடும், என்ன செலவானோ நம்ம கையில் செலவும் போது அந்த கிராண்டியர் உள்ளே வரும், அதனால அது வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் கபாலி. ஓகே, உங்களுக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்குமான அந்த நெருக்கம் இல்லை அவர் மேலே உங்களுக்கு இருக்க அந்த மரியாதை எப்படிலாம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நாள் நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் சார். இளவரசு அவர்கள் வந்து பேசினார். நாங்கள் அந்த டைம்லேயே வந்துட்டு எங்களுக்கு ரஜினி சார் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, அவ்வளோ பெரிய நடிகர் ஆகலை, ஆனால் பைரவி படத்தோட போஸ்டர் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. அப்போ அந்த சாட்டை எப்படி வச்சுட்டு ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை அப்படி விரிச்சு பார்த்தாரு. ஏதோ ஒன்று இவர்கிட்ட இருக்குது, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை பார்த்து இளவரசு அவர்கள் நினச்சதா ஒரு வீடியோவில் பேசியிருப்பார். எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி ஆகி அந்த போஸ்டர் எடுத்து பார்த்தேன். அந்த போஸ்டர் எல்லாமே வந்துட்டு அந்த பாம்பு வச்சுருக்கிறதா இருக்கட்டும், அந்த சாட்டை வச்சுருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் ஓகே நம்ம வந்து சூப்பர் ஸ்டார்னு இந்த விஷயத்தை போட்டு சூப்பர் ஸ்டார் பைரவி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு பெரிய கட் அவுட் அப்போ நீங்கள் வைக்கிறீங்க அவருக்கு. உங்களுக்கு எப்படி கணிப்பு வந்துச்சு? ஏன்னா அந்த போஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் இளவரசு அவர்களுக்கு தோணுச்சு, ஆனால் அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் தான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்படி கணிச்சிங்க இவர் தான் சூப்பர் ஸ்டார்? போஸ்டரை விட நீங்கள் கண் முன்னாடி அந்த ஸ்டில்ஸ் ரவி தான் போட்டு கொடுத்தாரு. ஒரு பாம்பை தலை தட்டுற இந்த மாதிரி யார் ஒரு பாம்பு தலை தட்டுற மாதிரி ஒரு ஸ்டில்லு. என்ன தைரியம் வேணும், என்ன துணிச்சல் வேணும், என்ன ஆளுமை வேணும், அதில் லயிச்சேன். ஒரு எய்ம் பண்ணுவார், கண்ணை மூடி ஒரு துப்பாக்கி நல்ல லென்த்தி துப்பாக்கி வச்சு எய்ம் பண்ணுவார், அது எனக்கு பிடிச்சி அதை எடுத்தேன். அப்புறம் நல்ல ஹாப்பி மூடில் ஒரு ஆட்டுக்குட்டியை தோலில் போட்டு அப்படி சிரிப்பார், அதை ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் ஜாட்டியை கையில் எப்படி வச்சுக்கிற மாதிரி இந்த 4 ஸ்டில்லு தான் 3 ஷீட்டில் போட்டேன். 6 ஷீட் வந்தது. அப்போல்லாம் 4 ஷீட்டு தவிர அடிக்கவே மாட்டாங்க, 6 ஷீட் வச்சேன். அது ஒரு பெரிய, அதாவது இந்த போஸ்ட் எடுத்து போய் பெங்களூரில் விஎஸ்என் சுவாமிநாதன் ஒரு போஸ்ட் ஒட்டி அது பெரிய வசூலாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பப்ளிசிட்டியை ஃபாலோ பண்ணினா படம் வாங்குவாங்க ஏரியா. யாருக்குமே தோணாத ஒரு விஷயம், ஆனால் உங்களுக்கு தோணி இருக்கு. சூப்பர் ஸ்டாருங்கிறது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயமா தான் அது வரைக்கும் இருந்தது. எல்லாருமே பெரிய நடிகர் பெரிய ஃபேன் பேஸ் இருந்தாலே சூப்பர் ஸ்டார்ன்றதை போய் அது ஒரு பிராண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் டக்குன்னு இந்தியா லெவலில் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் ஞாபகம் வராங்க. அந்த பேர் வச்சது நாம, அந்த கர்வம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? அந்த மாதிரி அப்படி பார்த்தா நான் வந்து ஆக்ஷன் அர்ஜுன் வச்சேன், மனிதரில் புனிதர் எஸ்பி முத்துராமன் கொடுத்தேன், சூப்பர் ஸ்டார் சாருக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து திரையுலகின் தந்தை டி ராமானுஜத்தை கொடுத்தேன், புரட்சி கலைஞர்னு விஜயகாந்த் கொடுத்தேன். ஸோ எல்லாமே நின்று இருக்குது, எல்லாமே நிலைத்து நீடித்து இருக்கிறது. அப்போ நம்ம வந்து அவ்வளோ உண்மையாக இருக்கோம். ஒரு அதாவது பசுமையான அது ஒரு புனிதத்தை சொல்லலாம். ரஜினி சாருக்கு வச்சு கொடுத்த அடுத்த நாளே நம்ம இவர் கலைஞானமும் எம் பாஸ்கரும் வந்துட்டாங்க ஆஃபீஸுக்கு. மாதிரி பாருங்கள், ரஜினி சாருடைய பெருந்தம்பி அப்கமிங்கில் வராரு. அப்போ தான் அவர் சொல்லி அனுப்புகிற இந்த மாதிரி டான்ஸ் சார்கிட்ட போய் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார்னு போட்டிருக்காரு, நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட என்னை விட ஏதாவது எம்ஜிஆர் சிவாஜி சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது எனக்கு அப்படி போட வேணான்னு சொல்லுங்கன்னொன்னே
அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து சொன்னாங்க 2 பேரும், கலைஞானமும் எம் பாஸ்கரும் வந்து சொன்னாங்க. சரி சார் நான் மாற்றுறேன்ட்டு அடுத்த நாள் விளம்பரத்தில் தி கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் போட்டேன். அதுக்கப்புறம் யாரும் வரல என்கிட்ட. ஏன் ரஜினி சாரே வந்து வள்ளுவர் கோட்டத்தில் என்னுடைய மியூசிக் டைரக்ஷனில் விஜயகாந்த் ஹீரோ, அமலா ஹீரோயினாக நடித்த படம் புதுப்பாடகன். திருப்பாடகன். அதுக்கு புதுப்பாடகன் மாறினது கதை இருக்குது. அது திருப்பாடகன் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து முதலமைச்சர் கலைஞர் வந்து வெளியிடுறார். ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு ஆடியோ காசு வெளியிடுறது அதான் முதல் முறை. ஓகே. ஆமாம், அது எனக்காக வந்து பண்ணார். அப்போது ரஜினி சார் வாங்குறாரு, கலைஞர் கொடுக்குறாரு. அப்போ மேடையில் ரஜினி சார் பேசும்போது, தானுக்கு நான் ரசிகன், எனக்கு தானு ரசிகன். அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை, இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நிற்கிறேன். விரைவில் நான் அவரை சேர்ந்து ஒரு படம் ஒன்று அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். என்ன எனக்கு அந்த பேர் மாறின காரணம் தெரியும் சார். எது புது பாடகன் அந்த விஷயம் எப்படி? அது வந்து அது ஒரு படம்லாம் முடிஞ்சு ஆடியோலாம் திருப்படம் ரிலீஸ் ஆகி போச்சு. பாட்டு பிச்சு உதறது. அதாவது விஜயகாந்த் காரில் பார்த்தீங்கன்னா, அத்தை பொண்ணு வாடி உம்மனச தாடி அந்த பாட்டு ஓடும். அமலா காரில் பார்த்தீங்கன்னா, அதிகாலை நான் பாடும் பூபாலமே அந்த பாட்டு ஓடும். ஸோ எல்லா பாட்டும் ஹிட்டு. ஒரு ப்ரொடியூசர் மியூசிக் பண்ணி ஹிட் பண்ணிட்டார், எல்லா சாங்கும் ஹிட்டு அப்படின்றது உண்டு. அதுக்கப்புறம் அந்த திருப்பாடகன்றது வந்து ஒரு அறச்சொல்லுன்னு ஒரு இசையமைப்பாளர், ஒரு பெரிய மேதை. அவர் விஜயகாந்தை கூப்பிட்டு இந்த மாதிரி தானுக்கிட்ட சொல்லி, டிஆர் மகாலின் திருப்பாடகன் ஒரு படத்தை நடிச்சு தெருக்க போயிட்டார், நீ அந்த மாதிரி போகக்கூடாது, டைட்டில் மாற்ற சொல்லு அப்படின்னாரு. அவர் வந்து சொன்னோன்னே அப்போ அவர் வைக்கிறது தான் சட்டம். அது அதுக்கு அவருக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்குது. சரி, அப்போ வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் அதாவது விஜயகாந்தோடைய கேரியர்லேயே 2 மடங்கு வியாபாரத்தை உயர்த்துனது நான் தான். அவருடைய படம் அம்மன் கோயில் கிழக்கால 46 லட்சம், கூலிக்காரன் வந்து 1 கோடி. முதல் 1 கோடி டச் பண்ணது அவர் தான். அதனால் அவருக்கு வந்து இப்படிலாம் என்னை வியாபாரத்தில் பெரிய லெவலில் என்னை உருவாக்கியிருக்கீங்க சார், நீங்கள் வைக்கிற டைட்டிலால் நான் ரோடுக்கு போகக்கூடாதுன்னு ராவுத்தர் சொன்னார். விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு சொன்னார், சார் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் சார், நீங்களே ஒரு டைட்டில் சொல்லுங்கள் சார், நான் மாற்றிக்கிறேன். அடுத்த செகண்டே சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், புதுப்படம் வச்சுக்கினேன் அப்படின்னாரு. ராவுத்தர் வச்சுக்கிறேன் சார்ண்ணே. படம் பார்க்கும்போது கதைக்குண்டான திருப்பாடனுடைய கதையினுடைய இது பார்த்திங்கன்னா, ஒரு ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் வந்து சோமயாஜியில் குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி தருவார். ரிப்பப்ப மரி ரீச நிசரி சரி நிசரி சரின்னு சொல்லுவார். குழந்தைங்க தப்பாக அப்படி இல்லாமல் ரிப்பப்பன்னு ஹார்மோனி போட்டி வச்சு சொல்லி தருவார். அப்போ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க, கணப்பு சத்தம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேமரா பேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கேரக்டரு யாருன்னு தெரியாது, முதுகு தான் காமிப்போம். அவருடைய சஜஷனில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அது அமலா ஃபோட்டோ. அதுலேருந்து அவர் சந்தம் சொன்னதை வச்சு, உன்னை நினைந்து நான் உருகி நின்றேன், உளம் நெகிழ்ந்தேன், கண்மணியே நீ என்னை பிரிந்தாய், கண்மணியே நீ என்னை பிரிந்தாய். அந்த ஃபோட்டோலேருந்து கைக்கு ட்ராவல் முகத்து வரும்போது அப்போ தான் விஜயகாந்த் இன்ட்ரடக்ஷன். தாடி விட்டுன்னு கண்கள் பஞ்சடிஞ்சு பரட்டத்தலை கீஞ்சு போன ஜிப்பா கீஞ்சு போன ஜோல்னா பேப்பர் ஒரு கேரக்டர் பாடி போகும். எப்படிலாம் வாழ்ந்தவன் எப்படிலாம் வளர்ந்தவன் ஒரு பொண்ணால் இப்படி ஆகிட்டான கடவுள்ன்னும் போது டில்டப் ஆகும் கேமரா. பேர்ட்ஸ் பறக்கும், லல்லல்லா லல்லல்லா அல்லல்லா அல்லல்லல்லா, மலை கொடைஞ்சு பாதைய மச்சான் வரவுக்கு, மனசில் தான் ஆசை வளர்த்தேன் மச்சான் வரவுக்குன்னு அந்த குழந்தையிலேருந்து பாடுற பாட்டு பாடி அவங்க விஜயகாந்த் ஆவாங்க, அது அமலாவாங்க. இப்படி வாழ்ந்த வாழ்க்கை எப்படி ரோடுக்கு கடைசியில் இப்படி போகிறான் அப்படின்றது ஒரு பொயட்டிக்காக வச்சுருந்தேன். ஒரு ஒரு அது ஒரு ஒரு அதை இன்றைக்கி நினச்சா கூட என் கண்கள் படிக்குது. ஸோ அந்த ஓப்பனிங்கில் அந்த குழந்தையிலேருந்து பாடுறதுலேருந்து பாட்டை வச்சு எண்டில் அமலை டெத்தோட கட் பண்ணி அவர் எண்டு நடந்து போவார். 200 அடி கிரேனில் எடுத்திருப்பேன், தான் 100 வாய்ஸ் சேர்த்துருப்பேன். அப்படியே போக 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 ஓப்பனிங்கில் பாடின கேரக்டரோட அந்த கேரக்டர் சிம்பிளாக போவோம். தெருப்பாடம் ஃபில்ம் பை தானுன்னு போட்டேன். எண்டு தூக்குனாங்க, பிகினிங்கை தூக்குனாங்க. கதையுடைய தெருப்பாடம் கதை போச்சு. அதனால் அன்னிலோட பேனாவை தொடறதில்ல, எழுதுறதில்ல, மியூசிக் பண்ணுறதில்ல, எதையும் இல்லை. அந்த அன்னிலேருந்து இன்னும் இதுவெல்லாம் அப்படி தான் இருக்கிறேன். ஓகே சரி, அதான் ஏன் ஒரு படத்தோட நின்று அதுக்கப்புறம் விஜயகாந்தை கூப்பிட்டு சந்தன கட்டு நீங்கள் மணிவனுக்கு மியூசிக் பண்ணுங்க, பண்ண மாட்டேன்ட்டு.
ஓகே. அப்புறம் இவர் நம்ம மோகன்தாஸ் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஆ. அவர் வந்து மோகன் வச்சு ஒரு படம் பண்ணார். அவர் வந்து என்ன கேட்டார், மியூசிக் பண்ண மாட்டேன். படம் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஹீரோ விஜயகாந்த் அப்படிங்கும்போது எவ்வளோ ஹீரோஸ் இருக்காங்க, விஜயகாந்த் அவர்களை வச்சு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எதனால் விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு அவர் இல்லை, யார் படத்துக்கு வந்து அவர்கிட்ட வந்து கால் ஷீட் கேட்க போயிருந்தோம். அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி. அப்போல்லாம் யூத் புதுசாக வரவங்களை என்கரேஜ் பண்ண ஒரு பெரிய மனசு. அவர் சொன்னார், சார் நீங்கள் நைட் கால் ஷீட் கேட்குறீங்க, இதே தேதியில் எனக்கு வந்து ஆபாவான படம் இருக்குது, அதனால் நான் வந்து அந்த படத்தை வந்து பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ஒரு படம் மாத்திரம் என்னை விட்டுடுங்க, 2வது படம் நீங்கள் பண்ணுங்கள், நான் வந்து பண்ணுறேன்னாரு. அதனால் யார் படம் முடித்தோடனே நேராக அவர் போய் பார்த்தோன்னே உடனே ராவுத்தர் பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ கூட ராவுத்தர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன சம்பளமோ அதை கேட்கல, 4 மடங்கு கேட்டார். எனக்கு என்னை அவாய்ட் பண்ணணும்னு இருக்கலாம், ஏன்னா என்ன பண்ண ஓகேன்றேன், என்ன வியாபாரம்னு தெரியாது, தைரியமாக சொல்லி ஓகேன்ட்டு அட்வான்ஸ் கொடுன்றேன், இல்லை நாளைக்கு வாங்கன்ட்டு அவங்களே அசந்துட்டாங்க அந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டுன்னு. ஆனால் அவர் சம்பளத்தை ஒரே ஏரியாவில் விற்று காமிச்சேன். ஓ, பப்ளிசிட்டி தான். ஓகே சார். இப்போ இந்த சம்பளம் அப்படின்ற அந்த நடிகர்கள் சம்பளம் அப்படிங்கிறது இப்போ பல மடங்கு போயிருச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இந்த நடிகருக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கும்போது? இப்போ அவருக்குலாம் வந்து டபுள் மடங்கு ஏற்றிருக்கீங்க அந்த சமயத்தில். அப்படிங்கும்போது 4 மடங்கு ஏற்றிருக்கீங்க. ஒவ்வொரு நடிகர்களுக்குமே இப்போ கபாலி படத்தில் வந்து அந்த சமயத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, ரஜினிகாந்த் அவர்கள் ஏசியாலே வந்து ஜாக்கி சானுக்கு அப்புறம் அதிக சம்பளம் வாங்குறாரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் கபாலி டைமில் வந்துச்சு. ஸோ எப்படி இந்த நடிகர்களுக்கான சம்பளத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? அப்படிலாம் இல்லை, நடிகர்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்குது, அதனால் அவங்களுக்கு கேட்குற சம்பளத்தை கொடுக்குறதுல தப்பே கிடையாது. இன்றைக்கும் சொல்கிறேன், நடிகர்களுக்கு அவர்களுடைய வேல்யூக்கு சம்பளம் ஏறிச்சுன்னா அதை பற்றி நம்ம பொருட்படுத்தவே கூடாது. நீ நம்பர் ஆஃப் டேஸை வந்து நீ கரெக்ட் பண்ணிவிட்டு இதர செலவுகள்லாம் தேவையில்லாத செலவுகள்லாம் நீ குறைச்சாலுமே உனக்கு கையில் லாபத்தோடு தான் போகலாம். ஆமாம், நடிகர்களுக்கு சம்பளம் குறைக்கவே கூடாது, கொடுத்துடலாம். கணிப்பு, அந்த கணிப்பு மேலே அந்த இன்ட்யூஷன் சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் பர்சன்டேஜாக எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு? நான் கணிச்சா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துடும், என்னோட கணிப்பு இந்த மாதிரியான பிளானிங் இந்த மாதிரியான எக்ஸிக்யூஷனில் தான் எனக்கு இந்த கணிப்பு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அதான் நிறைய உதாரணம் இது. பன்மணி திரள் போட்டால் எல்லாமே நன்மணியாக இருக்கேன். என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 படம் எடுத்துருக்கிறேன்னா கிட்டத்தட்ட 95 படம் 96% எல்லாமே ஹிட்டு தான். ஸோ அது ஒரு பெரிய இதுவாகவே நான் பொருட்படுத்தலை. உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன், ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து என்னுடைய அலுவலகத்தில் வந்து ஒரு திருட்டு நடந்து போச்சுன்னு உட்காந்து அவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துன்னு இருக்கிறேன் 92. அப்போது அவர் வந்து ஒருத்தரை காமிச்சு, இவர் ஒரு கதை வச்சுக்கிறார், கதைக்கிற பணம் பறி போச்சுன்னு போய் உட்காந்துருக்கும் கதை கேளுன்னு சொல்கிறாரு போலீஸ் ஆஃபீஸர். சரி, கதை கேட்குறேன். கதை கேட்டால் கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது, 4.5 மணி நேரம் கதை சொல்கிறாரு, 4.5 மணி நேரம் கதையும் நல்லா இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இப்போல்லாம் சினிமா வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சொன்னால் தான் அது எடுக்க போகும்போது நம்மளுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து 2 மணி நேரமாக சுருக்கி, அதுவும் 4 ஹீரோ கதை, அது கிழக்கு மேலே 4 ஹீரோ கதை. பாண்டியன் ஒரு ஹீரோவாக இருப்பான், சூரியகாந்த் ஒரு ஹீரோவாக இருப்பான், நெப்போலியன் ஒரு ஹீரோவாக இருப்பான், விஜயகுமார், இப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் 2 மாமா மச்சான் கேரக்டர் மட்டும் பில்டப் பண்ணி மீதி 2 கேரக்டர் டம்மியாக்குன்னு சொல்லி சுருக்கி. ஆனால் உண்மையிலே ரத்தனகுமார் வந்து பேராசிரியர் இல்லையா, அவர் உடனே மறுநாளே வந்து அந்த கதையை எடுத்துன்னு வந்து திருப்பியும் 1.25 மணி நேரம் சொல்கிறாரு. நம்ம சொன்ன பிரகாரம் வடிவமைப்பில் எடுத்துன்னு சொன்னாருன்னு. அப்போ நான் சொன்னேன், 5 மண் வாசனை 3 முதல் மரியாதை, இது பாரதி ராஜா டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு அவருக்கு சின்ன சின்ன நெருடல் இருக்கும் சினிமா உலகத்தில் இருக்கக்கூடியதுனால, அதனால் எனக்கு அவருக்கு ஒத்து வராது. நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லி அவர் வச்சு யாரையாவது வச்சு படம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். இப்போ பாரதி ராஜா சாருக்கு வந்து தொடர்ந்து படம் வந்து சரியாக போகலை. எண்ணுயிர் தோழன், புதுநெல்லு புதுநாத்து, நாடோடி தென்றல், கடைசி படம் கேப்டன் மகன். ஸோ எல்லா படமும் அவருக்கு வீழ்ச்சியில் இருக்குது. இந்த கதையை போய் சொன்ன உடனே அவர் கதையை கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எங்கள் ஊர்லேருந்து புது ஆள், நீ எப்படா சினிமாத்தனமாக சொல்கிற அப்படின்னு கேட்டுக்கும்போது கலைப்புலி தானு சார் தான் அந்த கதை கேட்டு அவர் கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். உடனே என்ன சொன்னாருன்னாரு, சார் அவர் 5 மண் வாசனை 3 முதல் மரியாதை பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் அவருக்கும் சரிப்பட்டு வராது, அதனால் வேறு யாருன்னா வச்சு பண்ணிங்க, அவரை வச்சு எந்த ப்ரொடியூஸாக பண்ணுப்பான்னு சொல்லி அமிச்சாருன்னாரு. உடனே சித்ரா இல்லை சொன்ன பார்த்துட்டீங்கன்னா இப்படி சொல்லியிருக்கிறான் நீ. அப்போ அவர் பல ப்ரொடியூசர்களை அணுகும்போது எல்லாருமே எல்லா படமும் சுமாராக போகும்போது அது அவங்களுக்கு ஒரு தைரியம் வரல.
எனக்கு கதையை சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா, எனக்கு கதை தெரியும். அப்புறமா சித்ராலட்சுமி என்னை வந்து பார்த்தார், தானே அந்த கதை நல்லா. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்தில் நான் பாரதிராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். திருச்சியில் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒருத்தர் அவர்கிட்ட பணம் கேட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா, ஆல்ரெடி பஞ்சண்ண மூலிமா எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாரு, கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லும்போது என்ன திடீர்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றாரு. உனக்கு நல்லது, உனக்கு நீ உன் பக்கம் நியாயம், உனக்கு சப்போர்ட் பண்ண, உன் பக்கம் நியாயம் தான் நான் ஏன் சப்போர்ட் பண்ண போகிறேன். சரி நீ ரத்தனங்கிட்ட கதை கேட்டு, அது என்ன தலைவர் 5 மண் வாசனை 3 முதல் மாதிரி, அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு அப்படி சொன்ன கதை தான் அது. என்கிட்டே திருப்பி வந்து பாரதிராஜா டைரக்ஷனில் எனக்கு மிகப்பெரிய, அதாவது இந்த மாதிரி ஒரு வெற்றியை நம்ம பார்த்ததே இருக்க முடியாது. 275 நாள் போகுது, எடுக்கிறேன்னா ஹவுஸ்ஃபுல் மதுரை சினிப்பிரியாவில். எடுக்க வேண்டிய கட்டாயம் அடுத்த புதுப்படம் வந்ததுனால அதனால 275 நாள் போயிடுச்சு. நான் எடுக்கும்போது ஹவுஸ்ஃபுல் ஆகுது. இப்போ வந்து பாரதிராஜா அவர்களுக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஃபெயிலியரில் இருந்தபோது அப்பயும் நம்பிக்கை இல்லை, இவர் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது எப்படி நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க? ஓகே, இவரோட முந்தின படம் எல்லாரும் பொதுவாக பார்ப்பாங்கல்ல, பணம் போடுறவங்க வந்து முன்னாடி ஒரு ஹிட் கொடுத்துருக்காரா, இவருக்கு என்ன மாதிரியான அந்த ஒரு ட்ராக் இருக்குது, ட்ராக் ரெக்கார்டு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பார்ப்பாங்கல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்த பார்ப்பீங்க? பாரதிராஜா சாரை போய் உரசி பார்க்கவும் முடியாது. அது என்றைக்கும் அந்த ஒரு கதையும் வேல்யூவான கதை தான். அது ஜனங்கக்கிட்ட, வெகுஜன மக்கள்கிட்ட வந்து அது வந்து ரீச் ஆகிறதுக்கு என்ன காரணம் தெரியாது, எடுத்து போன விதமும் தெரியாது. பட் ஒரு படமும் ஒரு காவியமாக தான் இருக்கும். நாடோடி தென்றலாக இருக்கட்டும், புதுநெல் புது நாட்டாக இருக்கட்டும், எல்லாமே காவியமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு இது மண் வாசனையோட இருக்கக்கூடிய ஏன் நான் 5 மண் வாசனை 3 முதல் மரியாதைன்றேன். அவருடைய படங்கள்லேயே அந்த 2 படத்தை நான் ஏன் தொடறேன், என்ன பாதிச்சுது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த படம் பாதிக்கும் சொன்னேன். அதே பிரகாரம் நடந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சுது. இப்போது ஒரு படம் நீங்கள் கதை கேட்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும்? கதை கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு டியூரேஷனுக்காக இருக்கட்டும், இது யார் எடுக்க போகிறா, யார் நடிக்க போகிறா, இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க? அதாவது டெக்னிக்ஸ், டாக்டிக்ஸ், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் உங்களோட ட்ரிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் அந்த விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது ஒரு படைப்பாளி வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது அவரோடு இயந்து போகிறவங்கள வச்சு பண்ணுறதுல வந்து நம்ம தடையை சொல்ல முடியாது. அதில் வந்து அவருக்கு மாற்றம், எனக்கு ஒரு நீங்களே ஒரு சஜஷன் என்கிட்ட சொன்னார்னா அதில் நம்ம கையில் இருக்கிறவங்களை யார் சிறப்பானவங்களோ அப்படி சொல்லி விடுவேன். அந்த மாதிரி நடக்குது சார். நிறைய சக்ஸஸ் கொடுத்துருந்தாலும் சில இடங்களில் உங்களோட கணிப்பு மிஸ் ஆகலாம். அப்படி மிஸ் ஆகும்போது உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்களா, எந்த இடத்துல இது மிஸ் ஆச்சு, இதை நம்ம ரிப்பீட் பண்ணிடக்கூடாது, ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சிலது இருக்குது. ஒரு படைப்பாளிக்கு வருத்தம் வரக்கூடாது இல்லையா, அதை விட்டுடுவோம். இல்லை, ஏதாவது ஐ மீன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு அனுப்பி இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி உதாரணம். இல்லை, எனக்கு வந்து ஹிப்பி படம் தெலுங்கில் எடுத்தேன். ரொம்ப கதை சொல்லும்போது ரொம்ப நல்லா ஜில்லுன்னு ஒரு காதல் டைரக்டர் தான் கிருஷ்ணா எடுத்தார். ரொம்ப நல்லா இருந்தது, பெரிய கோல் அடிக்கணும்னு இருக்கிறேன். ஆனால் காப்பி பார்க்கும்போது அது வந்து ஒரு ரொம்ப செக்ஸியாகவும் கிளாமராகவும் எடுத்துட்டார். அதில் இன்னும் என்கிட்ட சொன்ன கதை வந்து படத்தில் வந்து ஒரு கதையாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நான் உதாரணம் சொல்ல முடியும். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.